ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி டிஃபன் ஐட்டம்னால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த சட்னி. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயை சூடுபடுத்தி அதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு பற்கள், 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அந்த பக்குவம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் 3 சேர்த்துருக்கேன், தக்காளி 6 தக்காளி பழம் அப்படியே 2 மடங்காக சேர்த்துருக்கேன். வெங்காயம் 1 மடங்குன்னா தக்காளி 2 மடங்கு சேர்த்துங்க. இந்த மாதிரி சட்னி செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சட்னி, தக்காளி சட்னி. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயத்தோட. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. பார்த்திங்கன்னா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, கருவேப்பிலை 3 ஒரே அளவாக சேர்த்துருக்கேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி கொடுத்துக்குங்க. இப்போ ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி இந்த மாதிரி கெட்டியாகவே வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு, இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. எத்தனை முறையில் நீங்கள் சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி டிஃபன் எடுத்துக்கு ஒரு வாட்டி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி வீடியோவை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.